ஸ்கவுண்டல்ஸ்! அந்த புது கலெக்டர் பொல்லாதவ, எச்சரிக்கையா இருங்கன்னு எத்தனை தடவை சொன்னேன். இப்போ 1 கோடி ரூபாய் சரக்க கோட்டை விட்டு வந்திருக்கீங்க. அது வந்து ரேணுகா, நீ இருந்துமா தப்பு நடந்தது? மன்னிச்சிடுங்க சார். உங்களை நான் மன்னிச்சிடலாம், மாட்டிக்கிட்டா சட்டம் நம்மள மன்னிக்காது. இத ஞாபகம் வச்சு நடந்துக்கங்க. அண்டர்ஸ்டாண்ட்? மேடம், எஸ், பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஐ சி. இத வந்துட்டேன். குட் மார்னிங். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. குட் மார்னிங். ப்ளீஸ் பி சீட்டட். ஐம் சாரி, ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டேன். பரவாயில்ல. எஸ். இவரு தினத்தந்தி மாலைமுரசு தினகரன். இவரு என்ன மாதிரிதான் சின்ன பத்திரிகை சொந்தத்துல வச்சு நடத்திட்டு இருக்காரு போராட்டம். நான் மேடம், இந்த சந்தோஷமான நேரத்துல பத்திரிகை சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ. இதுவரையில ஒரே நேரத்துல இவ்வளவு தங்கம் பிடிபட்டதில்லைன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இருக்கலாம். இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சுட்டு பட்டும் படாம பதில் சொல்றீங்களே. என் கடமையை நான் செஞ்சேன். அதை மிகப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கடத்தல்காரர்கள்ல ஒருத்தராவது கிடைச்சிருந்தா இந்த வெற்றியை நான் பரிபூர்ணமா ஏத்துக்குவேன். இவ்வளவு மதிப்புள்ள ஒரு பொருள் கிடைச்சதை விட ஒரு ஆள் கிடைக்கிறது வெற்றின்னு நினைக்கிறீங்களா? சர்லி, அட்லீஸ்ட் ஒரு ஆள் கிடைச்சிருந்தா அந்த கூட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கும். அந்த வாய்ப்பு கூடிய சீக்கிரத்திலே உங்களுக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்காக அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க் யூ. நிக்கேதர இந்தாங்க மேனு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர்டர் தரேன். சரிம்மா. வேணா இப்பவே ஆர்டர் எடுத்துக்கா. பிஸ்தா இருக்கா? இருக்கு சார். சரி, ஒரு பெரிய பிஸ்தாவை கொண்டா. சரி சார். மாஸ்டர் தான் அப்பவே அனுப்பிச்சிட்டார்ல, ஏன் இவ்வளவு லேட்டு? சரி, எனக்கு உன்னை விட முக்கியமான இன்னொரு காதலி இருக்கான்னு தெரியும்ல? நீங்க நடத்துற பத்திரிக்கை தானே? இன்னும் எதுல பங்கெடுத்துக்க போறாளோ? நீதான் இப்ப அவளை பத்தியே பேசி பங்கு போட்டு கொடுக்கற நேரத்தை. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அடுத்து எங்க போ? இதுதான் முக்கியமான விஷயமா? இல்ல சார், அவங்கதான். சரி, ஐ won't disturb you. All the best. நான் வரேன். அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு முடிவு பண்ணணும். இந்த 3 விரல்ல எதையாவது ஒண்ணு தொடு. இவனோட பெரிய தொல்லையா போச்சு. தினம் 7 மணிக்கு எழுந்திருக்கிறதே கிடையாது. தானா எழுந்திருக்கிற பழக்கமும் கிடையாது. கேட்டா அம்மா முகத்துல முழிக்கணும்னு சொல்லுவான். ஆனந்த், ஆனந்த், கெட் அப், கெட் அப். காபி எல்லாம் ரெடியா இருக்கு. எழுந்திருச்சு, மணி எவ்வளவு ஆச்சுன்னு பாரு. கம் ஆன் பாய், கம் ஆன். சரி சரி, எழுந்திரி. படிச்சிட்டு இருந்தேன். காஃபி ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. உனக்கு நான் என் கையால குடுக்க முடிஞ்சது காலையில காஃபியும் நைட்ல டின்னரும் தான். எங்க பார்க்க முடியுது? ஏன் நேத்து மத்தியானம் கலெக்டர் ஆபீஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே. சந்திச்சோம். என்னமோ பெரிய இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்டர் மாதிரி இல்லாத கேள்வி எல்லாம் கேட்ட. நீங்களும் தான் கலெக்டருங்கிற கித்தாப்ப விடாம பதில் சொன்னீங்க. நீ ரிப்போர்ட்டருங்கிற பந்தாவோட வரும்போது நான் கலெக்டருங்கிற கௌரவத்தை பார்க்க கூடாதா? ஆக மொத்தம் அம்மாவும் மகனும் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் வீட்டுல சந்திச்சுக்கிறோம் நினைக்கிறேன். மத்தபடி தொழில் ரீதியா சந்திச்சுக்கிறோம்ல. உன்னோட பேசிட்டு இருந்தா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடும். உனக்கும் நேரம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் எழுந்திருச்சு ரெடி ஆகு. டவல் எங்க, சோப் எங்கன்னு தேடிட்டு இருக்காதே, கத்தாதே. எல்லாம் பாத்ரூம் குள்ள வச்சிருக்கேன். மறுபடியும் படுத்து தூங்காத. ஓகே?
எனக்கு தெரியுமே. இல்ல, Come on, புஸ்தகம் good தான் boy. பார்த்தேன். Up, up, quick. மேடம், இன்னைக்கு வர வேண்டிய பார்ட்டி நாளை காலையில 9:30 மணிக்கு தான் வர்றாங்கன்னு சீஃப் கிட்ட சொல்லு. என்ன? ஓகே. Come on, hurry up, hurry up, hurry up. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரண்ட்க்கு போங்க. You get going back. நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. Follow me. ஆனந்தியா ஆனந்த அங்கதான் இருப்பாருன்னு எங்களுக்கும் தெரியும். என்ன ஆசிரியர் சார், சாப்பாட்டுக்கு வரதா ஐடியா இல்லையா? நீங்களா? உங்க நியூஸ் தான் எழுதிட்டு இருக்கேன். ஹோட்டல்ல ஹதம் பண்ணிட்டீங்களாமே. அம்மா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க ஆம்பளையா பிறந்திருந்தீங்க. உனக்கு அம்மாவா இருந்திருக்க மாட்டேன், அப்பாவா இருந்திருப்பேன். இருக்கா அங்க இருந்து உளராம சீக்கிரம் சாப்பிட வந்து சேரு. ஓகே, இன்னும் எக்ஸாக்ட்லி 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். டேய், நீ பாட்டுல கண்ணா பின்னா நோட்டிட்டு வராத, நிதானமா வந்து சேரு. லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னம்மா? ஆனந்த புறப்பட்டாச்சா? சீக்கிரம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணு. சரிம்மா. என்னம்மா டைனிங் டேபிள்ல சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் பசி உனக்கு எப்படி தெரியும்? அவ்வளவு பசியா? சரி சரி, உட்கார் சாப்பிடலாம். இருடா, நான் பரிமாறுறேன். அம்மா, உங்க ஒர்க்க நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் இது, போய் பயம்னு சொல்றியே? ஆமா, அயோக்கியங்களோட போராடுறதுல என்னமா இன்ட்ரெஸ்ட்? எங்களுக்கு வர ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எத்தனை விதமான கேரக்டர்ஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆக்சிடென்ட்ஸ், இன்சிடென்ட்ஸ், அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கிறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கிற இந்த பொண்ணை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன். என்னப்பா, பார்த்து சாப்பிடு. என்னப்பா, என்ன வேணும்? இல்ல அது உருளைக்கிழங்கு பொரியலா? இல்ல ரசமா? இல்ல அந்த பொண்ணு. ஓஹோ, இந்த பொண்ணை பத்தியா? இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு. நாம நினைச்சு இதெல்லாம் மாத்த முடியாது, எல்லாம் தலையெழுத்து. அம்மா, உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன்ல 90% உண்மையா தான் இருக்கும். அதுவும் இந்த பொண்ணு விஷயத்துல இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங். நாளைக்கே ஆக்ஷன் எடுக்கலான்னு இருக்கேன். எதையும் டிலே பண்ணக்கூடாது இல்லையா? நீ ஏன்பா இப்படி இருக்க? இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கேனே, என்னன்னு கேட்டியா? அவன் ஒருத்தரை லவ் பண்றாளாம். அட, அவ லவ் பண்றானா, நீ ஏன்டா மிரள்ற? அவன் பேர் ஆனந்தன். டேய் திருட்டு பையா, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல இல்ல, அது கொஞ்சம் வளரட்டுமே, அதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். யூ சிலி பாய், நினைச்சா போதாதுடா, சொல்லணும். ஒரு விதத்துல உன்னுடைய செலக்ஷன் நல்லா தான் இருக்கு. மை டியர் பாய், மிஸ்டர் ராமநாதன், 3rd மெயின் ரோட், அண்ணா நகர். இதுதானே உன்னுடைய வருங்கால மாமனாருடைய அட்ரஸ்? எனக்கே அவ அட்ரஸ் சமீபத்துல தான் தெரியும். அதுக்குள்ள நீ எப்படிமா கண்டுபிடிச்ச? நோ ப்ராப்ளம், எனக்கு எல்லாம் தெரியும். நாளைக்கே நான் பெண் கேட்க போறேன். உனக்கு வரப்போற மாமனார் என் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஆபீசர்.
நான் கேட்டா நிச்சயம் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. எனக்கு சீக்கிரம் பேரம் பேத்திகளை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. எனக்கு கூட ஆசையா இருக்கு. இப்ப போனா அவங்க வீட்டுல இருப்பாங்க, உடனே போய் பேசி. Take it easy boy. முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு, அப்புறமா போலாம். ஓகே? அம்மா, அம்மா, என்ன என் கால்ல நடக்கிற? உனக்கு கால் இல்ல? ஆமா, முடியலையே. உங்களை காதலிக்கணும்னா கராத்தே ஸ்கூல்ல சேர்ந்தேன். கராத்தே கத்துக்கிறதுக்குள்ள கை கால்லாம் பெண்ட் ஆயிடும் போல இருக்கு. ஆனந்த், நாளைக்கு உங்க அம்மாவுக்கு நினைவு நாள். அதுக்கு பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு அஞ்சலி செலுத்திடலாமா? இந்த மாதிரி அஞ்சலி எங்க அம்மாவுக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொன்னவனை கண்டுபிடிக்கணும். அதான் எங்க அம்மாவுக்கு செலுத்துற உண்மையான அஞ்சலியா இருக்கும். கடமை உணர்ச்சி தவறாதவங்கன்னு உங்க பெருமைகளை பத்தி பத்திரிகையில படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு மருமகளாக போறோமேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சந்தோஷம் நிலைக்காமலே போயிடுச்சு. அம்மா, உங்க சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு சட்டப்படி முடியலனாலும் கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். அந்த அம்மாவுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை வராம இருந்திருந்தா கண்டிப்பா அந்த கள்ளக்கடத்தல் கும்பல ஒழிச்சு கட்டியிருப்பாங்க. அவங்களால பிடிபட்டவங்க தான் இந்த கொலையே பண்ணிருக்கணும். அப்படிப்பட்ட பாவிங்களுக்கும் இந்த சமுதாயம் இடம் கொடுத்து வச்சிருக்க. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த ஹோட்டல்ல தான் அம்மா ஒரு ஸ்மக்லிங் கேஸ் பிடிச்சாங்க. அது நடந்த கொஞ்ச நாள்ல அம்மா கொல்லப்பட்டிருக்காங்க. சோ அந்த ஹோட்டலே வாட்ச் பண்ணோம்னா கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும். ஆனந்த், நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன்பா. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். ரொம்ப தேவை உனக்கு. வெயிட், அவ அந்த ஹோட்டல்ல தான் டெலிபோன் ஆபரேட்டரா வேலை பார்க்கறா. அதை விட முக்கியமான ஆள் நமக்கு தேவையில்லை. பட் அந்த பொண்ணு ரொம்ப சாதுப்பா. அவ சாது மட்டும் இல்ல, மக்காவும் இருக்கணும். இல்லன்னு ஒன்ன லவ் பண்ணிருக்க மாட்டாள. தம்பி, என்னால உனக்கு காரியம் ஆக வேண்டியிருக்கு, ஜாகிரதை. சரி, நான் சொல்லுங்க. ஆனந்த், அவளை பயன்படுத்துறத பத்தி நான் ஒண்ணும் சொல்லல. பட் அது அவளை பாதிச்சிடக்கூடாது இல்லையா? இப்படி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தா எடுத்த காரியத்தை முடிக்கவே முடியாது. ஓகே, நீ சொல்லிட்ட, நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். என்ன அத ஆபீஸ் நேரத்துக்கு அப்புறம் போன் பண்ணி உயிரை வாங்குறீங்க? என்ன இதெல்லாம் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேளு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் என்ன சும்மா இருக்கேன் நினைச்சியா? ஐ எம் வெரி பிஸி. ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் நான். என்ன வேலைன்னு கேட்டா எப்படியா சொல்றது? எப்ப முடியுமா? அது முடிய தடவி முடியும் போது முடியாது. ஆமா, உங்களோட சிரிப்பு சத்தம் கேக்குதா? அது உங்க வீட்லயா இருக்கும். போடுவீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க டார்லிங் போன்ல. ஆமா, என்னமா முக்கியமான விஷயம்? நீங்க இதான் ஐ மீன் இதான் இந்த பாரு, இந்த டேப் ரெக்கார்டர் ஆனந்த் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. நாளையில இருந்து உங்க ஹோட்டல்ல என்னென்ன டெலிபோன் கால் வருதோ எல்லாத்தையும் சீக்கிரட்டா இதுல டேப் பண்ணி வச்சுக்க சொன்னா. அவனுக்கு நம்ம முக்கியமான ஒரு க்ளூ வேணுமா? அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். ஏய், உங்க ஹோட்டல் முதலாளி ரொம்ப மோசமானவனா, கொஞ்சம் பி கேர்ஃபுல். அதெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். என்ன பத்தி யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. அப்ப நான் வரட்டுமா? ரேப் என்னது? டேப் மறந்துட்டியே. ஓகே. தனியா இருக்க, இப்போ ஒண்ணு போன் வராதே. என்னப்பா உன் ஃப்ரெண்ட் என்ன காணா? இருப்பா, டியூட்டி முடிஞ்சுதானே வரணும். சொன்னபடி செஞ்சிருவாளா உன் லாவண்யா? பாரு, லாவண்யாஸ் இன்டெலிஜென்ட் கேர்ள், கச்சிதமா காரியத்தை முடிச்சிருவா. பெரிய பிச்சுவா பக்கறியா? நீ சொல்லிருக்கிற காரியம் அப்படிப்பட்ட காரியம் தான் அது. ஹாய் லாவன், ஏதோ வந்துட்டாடா. ஹாய் விஷ்ணு. ஹாய். பை தி வே லாவன், இதான் என் ஃப்ரெண்ட் ஆனந்த். ஹலோ. ஹலோ, நான் ஒரு உதவி கேட்டிருந்தேன். ரெடியா இருக்கே. எப்படிப்பா நம்ம பிச்சுவா பக்ரி? பயங்கர பக்கரிடா. தேங்க்யூ. இது டேய், சாரி, இதுக்கு மேல நான் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நந்தியா இருக்க விரும்பல. நான் புறப்படுறேன். கரெக்ட், நான் கொஞ்சம் ஓவர் டைம் பண்ணும். ஆபீஸ் வேலையை சொன்னேன். சரி சரி, பண்ணு. தேங்க்யூ வெரி மச். தேங்க் யூ.
தான் போயாச்சு. அப்புறம் டார்லிங், இத பாருங்க, இது ஆபீஸ். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கவனிச்சேன். அந்த ஹோட்டல்ல ஏதோ மர்மம் நடக்குது. ஏய் லவன், நீ கூட அந்த ஹோட்டல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. ஆமா, அந்த ஆபரேட்டர் வேலையை விட்டுட்டு அடுப்படி வேலையை கவனிக்கலாம்னு பார்த்தா நீங்க தான் உருப்படியா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்களே. இதை விட உருப்படியா என்ன பண்ணோங்கிற? இத பாருங்க, நம்ம மேரேஜ் விஷயமா. லாவண்யா, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும்னா 2 சாட்சி தேடணும். இப்போ உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் சாட்சி தேடினா தொடப்பகட்ட தான் கிடைக்கும். அதனால நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். இந்த ஆனந்த் உஷாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றான். முதல்ல அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட போறேன். கேளு, கல்யாணத்தை பண்ணி வச்சா நமக்கு 2 சாட்சி கிடைக்குமே ஜோடியா. அதையே நம்ம கல்யாணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஐடியா? வெரி குட். தேங்க்யூ. சரியான முட்டாள்தனமான ஐடியா. என்னன்னு வந்ததுல மூடே சரியில்லை. நீங்க என்ன ஹோட்டல்ல நிறைய ராங் நம்பர் ஆன்சர் பண்ணியா? பேசவே மாட்டேங்கிற, தொட கூட விட மாட்டேங்கிற. லாவன் 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 வந்து இன்னைக்கு சஃபேர் தியேட்டர்ல பாக்ஸ் 4 டிக்கெட் தனியா புக் பண்ணிருக்கேன். போலாமா? சஃபேர் தான் போணுமா? அதானே, இவ்வளவு பெரிய ஆபீஸ் வேற எதுக்கு இருக்கு? ஹலோ, நான் தான் டைஸ் பேசுறேன். நம்ம ஹோட்டல்ல சிஐடி ஆபீசர்கள் கண்காணிக்கிறதால நம்முடைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை இங்க கொண்டாட வேண்டாம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே நைட் 9 o'clock நார்த் வெஸ்ட்ல இருக்கிற ஹோட்டல் எலிசபெத் ரிசப்ஷன்ல நீ ஆளுங்க ஆண் பெண் ஜோடியா 2 பேர் வருவாங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு கோட் வேர்ட் சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? டானி ஃபாதர் கோஸ் டு கேப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னதும் உங்ககிட்ட இருக்கிற பகடக்காய அவங்க கிட்ட கொடுத்துடணும். பி கேர்ஃபுல். ஏய், நீ ஒன்னும் வளர கிளற வைக்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சும்மா இரு. இங்கே இரு. Dandy father goes to cabaret. இந்த பகட காயில எல்லா விவரமும் அடங்கியிருக்கு. உடனே டைஸ் கிட்ட கொடுத்து வழக்கம் போல பதில் அனுப்ப சொல்லு. வரோம். யாரு? லாவண்யாவா? சீஃப் கனெக்ஷன் கொடு. நான் தான் மோகன் பேசுறேன். வர வழியில கார் பஞ்சர் ஆயி போச்சு. இப்பதான் வந்து சேர்ந்தேன். கல்கத்தாவில் அந்த ஆதாரத்தோட வந்த பரத்தொண்டி ஆட்கள் யாரையும் காணோம். லேட்டா போனதால வேற யாரோ வந்து அந்த ஆதாரத்தை கைப்பற்றிட்டு போயிருக்காங்க. இடியட். வர வர உன் நடவடிக்கையில சின்சியாரிட்டி இல்லாம போச்சு. நீங்க பறி கொடுத்திருக்கிற பொருள் என்ன தெரியுமா? இந்த வருஷம் பூராவுக்குமான பிசினஸ் டீடைல் அதுல அடங்கி இருக்கு. அது கண்டிப்பா கிடைச்சாகணும். பட் ஒன் திங், எடுத்தவன் அத்தனை சுலபமா அதை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நாம அதை கைப்பற்றி ஆகணும். அது எப்படி கண்டுபிடிப்பியோ எனக்கு தெரியாது. அது என் கைக்கு வந்தாகணும். வெல் டன் லாவண்யா. பாத்தியா, அவனே நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றானே, இப்ப எப்படி இது கண்டுபிடிக்கிறது? ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? இனிமே தாண்டா நம்ம புத்திசாலித்தனத்துக்கே வேலை. அவங்களுக்கு ரொம்ப தேவையான மைக்ரோ பிலிம் நம்ம கிட்ட இருக்கு. அது அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம படம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாருக்குமே ஆபத்தாச்சே. அதான் இல்ல, அவங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் நம்ம கிட்ட இருக்கு. அது அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல. கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பாங்க, பயமுறுத்துவாங்க, தவிர கொல்ல மாட்டாங்க. ஆக இந்த சமயத்துக்குள்ள நம்ம அம்மாவை கொன்னது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? அதாவது இந்த மைக்ரோ பிலிம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த வித ஆபத்தும் தர மாட்டாங்க. அப்படி ஆபத்து தந்தாலும் நாம அதை வந்து... இப்ப நான் சொன்னதே தான் நீயும் சொல்லிட்டு இருக்க. புரிஞ்சதுன்னு ஒரே வார்த்தையில சொன்னா முடிஞ்சது இல்ல? புரியலையே. என்னது பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஆளை காணும். எங்க போய் தொலைஞ்சான்? இந்த கால் கட்டு போடாத வரைக்கும் ஒரு பய வீட்டுல ஒழுங்கா தங்கவே மாட்டானுங்களே. அதுவும் இவன் காதல் இளவரசன். தெரு தெருவா பவனி வருவானே. அல்லோ அல்லோ அல்லோ, வாடா. டெலிபோன்ல பேசிட்டு இருந்தியா? ஆமா. யாருகிட்ட? உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் தான் இங்க நிக்கிறேனே. அந்த பக்கம் யாரும் இல்ல, அதனால எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு நீயே பேசிக்கிற அளவுக்கு என்ன கவலை? தலையவே காணுமேடா. அதாவது நீ தலையங்க எழுதி கொடுக்கலையா, அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஃபாரம் பிரிண்ட் ஆகாம அப்படியே நிக்குது. அதுக்கு தான் மேட்டர் இருக்க. மேட்டர் இருக்கா? எங்க சொல்லி எழுதிக்கிறேன். அதை எழுத முடியாது, பார்க்கணும்.
பார்க்கணுமா? மைக்ரோ பிலிமே. கண்டுபிடிச்சிட்டியே, பரவாயில்ல, கெட்டிக்கார புள்ள கண்டுபிடிச்சிட்ட. சரி, இப்ப இதுக்கு விலை என்ன இருக்கும் சொல்லு பாக்க. என்ன இது மைக்ரோ பிலிமா இருக்கிறதுனால ஒரு 20-25 ரூபாய் தாளம். உங்கையில இருக்கிறதுனால கொஞ்சம் மதிப்பு அதிகமா போட்டா 50 ரூபாய்க்கு மேல தாளாது. ஏமாந்து வாங்கிடாத. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட விலை 50 லட்சம் ரூபாய் தரும். இத்தினோண்டு இருக்குது, 50 லட்சமா? இதுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இதுல இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னா ஆனந்த விகடன், தினமணி கதிர் ஆபீஸ், இந்த மாதிரி இடங்களுக்கு தான் போகணும். ஆபீஸுக்கு எல்லாம் அப்புறம் போலாம். வருமால இருந்து என்ன வருது சொல்லு. வருமாவில இருந்து தேயிலை வருது, தேக்கு மரம் கூட வருதுடா. இல்ல, கப்பல் வருது. மரம் தலையங்கமே எழுதி கொடுக்கல, எனக்கு ஒண்ணுமே ஓடல, கஞ்சா அடிச்ச மாதிரி கும்முன்னு இருக்குதுடா. ரைட் ரைட், கஞ்சா பின். தேங்க்யூ தேங்க்யூ. நோ மென்ஷன். எதுக்கு தேங்க்யூ சொல்றேன் தெரியுதா? எதுக்கு? சில சமயங்கள்ல நீ வளரும் போது கூட நல்ல விஷயங்கள்லாம் அள்ளி கொட்டிடுற. எழுது எழுது எழுது. கருப்பு தங்கமும் பகடைக்காய்களும். கருப்பு என்னது? கருப்பு தங்கமா? சும்மா நடுவுல கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அபினுக்கு செல்ல பேரு கருப்பு தங்கம்ங்கிறது. அப்போ வித்தின் பிராக்கெட்ல போட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் போட வேணாம், நாங்க சொல்றதை எழுதுங்க போதும். சரி சொல்லுங்க. கருப்பு தங்கமும் பகடைக்காய்களும். இதுவரை கருப்பு பணக்காரர்கள், சாராய முதலாளிகள், தில்லுமுல்லு திலகங்கள், திரைமறைவு திருடர்கள் ஆகியோரின் முகமூடிகளை கிழித்தெறிந்த ஆனந்தின் பேனாமுனை அடுத்து எழுதப் போவது கருப்பு தங்கம். சமூக விரோத சக்தி ஒன்று வரிப்புலியாக உருமாறி இருக்கிறது. அது பசுத்தோலை போர்த்திக் கொண்டு சட்டம் நீதி என்ற வெள்ளாடுகளை வேட்டையாடத் தொடங்கி இருக்கிறது. இந்த புலியின் இருப்பிடம் எது? பாவம் அந்த புலி. இறுதி வரை தங்கத்தாலான அந்த 30 முயல்களை அடைய போவதும் இல்லை, அதை திரும்ப பெறும் வழி அதுக்கு தெரிய போவதும் இல்லை. காரணம், அந்த புலி அடக்க பொறுப்பிருக்கும் ரிங் மாஸ்டர் ஆனந்த் ஏமாழியும் இல்லை, கோழியும் இல்லை. அடுத்த வாரம் சூடாக சுவையாக சந்திப்போம். ஆனந்த். நீங்க தவறவிட்ட அந்த மைக்ரோ பிலிம் இந்த பத்திரிகைக்காரன் கையில தான் கிடைச்சிருக்கு. இதுல இருக்கிற கோடுபடி தெரியாம எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி உளறி இருக்கான். மோகன். எஸ். அவன் யாருன்னு ட்ரேஸ் பண்ணுங்க. உனக்கு என்ன வேணும்? உஷா, எங்க அம்மாவை கொண்டவனை கண்டுபிடிச்சு அவனை சட்டத்து கையில ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னையே உனக்கு தந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. ஆமா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள நான் கராத்தே ஸ்கூல்ல ஆவும் கத்தியே கிழவி ஆயிடுவேன். நீங்களும். ஆனா நான் கிழவனாக மாட்டேன். ஏ, நீங்க மட்டும் என்னைக்கும் 16 வயசுன்னு வர வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. வர ஏன் வாங்கணும்? ஒழுங்கா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும். வேணா ஊர்ல கேட்டுப்பாரு. தர்த்துருமையா? நீ கேட்ட கேள்விக்கு பதில். என்ன சாப்பிடுற? கூல் ட்ரிங்க்ஸ்? சரி, சாப்பிட்டு தொலைச்சு கூல் டவுன் ஆக்குவோம். ஓகே பாய். சீஃப், கலெக்டர் கௌசல்யாவோட மகன் தான் இந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் ஆனந்த். அன்டவுட்லி. ஓ, இப்பதான் நமக்கு சிக்கல் அதிகமாயிடுச்சு. இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அவனை ஹேண்டில் பண்ணணும். குட் மூவ். நீ ஆடுமா?
காஃபியா? அப்படி வை. சூடா குடிச்சாதான் ராஜாவை மடக்க யோஜனை வரும். அப்பா, இந்த ராணி இருக்கிற வரைக்கும் என் ராஜாவை அசைக்க முடியாது. அப்படியா? நான் நினைச்ச இடத்திலேயே ராணிய நகத்தை வைக்கிறேன் பார். ராத்திரி டிஃபன் என்ன போட்டுட்டேன் ஐயா. உஷாவுக்கு பிடிச்சதே செய். அப்பாவுக்கு பிடிச்சதே பண்ணிடு. அப்ப சப்பாத்தியே போட்டுறேன். நில்லை. அப்பா நினைச்சது அவுட். நீ பூரி பண்ணு. என்னம்மா, என் வழியில வர்ற மாதிரி வந்து உன் வழியிலேயே போயிட்டியா? நல்லா மாட்டிக்கிட்ட. செக் அண்ட் மேட். கொஞ்சம் ஏமாந்துட்டேன்பா. என்ன இருந்தாலும் நீ சின்ன பொண்ணு. நீ ஏமாறாம இருக்கணும்னா நான் தான் கவனமா இருக்கணும். கவனமா இருங்க. கண்டிப்பா இருந்துறாதீங்கப்பா. நல்லதை தேடி பிடிக்கணும்னா சில நேரம் கண்டிப்பா தான் இருக்கணும். எனக்கு பிடிச்சத நான் எடுத்துக்கிறதுல நீங்க தடையா இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இளம் வயசுக்கு எல்லாமே பிடிக்கும். ஆனா அனுபவம் தான் நல்லதை தேடி பிடிக்கும். அப்பா, கை காட்டி மரம் பாதையை தான் காட்டும், வழித்துணைக்கு வராது. ஆஹா. பாதை தெரிஞ்சிடுச்சுன்னு ஒரு பெண் தனியா பயணம் போக கூடாதுமா. இப்ப காலம் ரொம்ப மாறி போச்சுப்பா. இன்னும் தாலிய பொண்ணு கழுத்துலதான் கட்டுறாங்க. அப்பா, நான் உங்ககிட்ட நேரடியாவே சொல்லிடலான்னு பாக்குறேன். நான் இந்த ராமநாதனுடைய ஒரே மகள். என் எண்ணத்தை மீறி நீ நடக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். Daddy, to tell you frankly, You love me now, and later the husband I choose for you, okay? என்ன உஷா, மௌனம் வருதுமா? என்ன டல் அடிக்கிற? அப்பாவை நினைச்சாதான். இந்த ஆனந்தம் நினைச்சுக்க அபாரமான சுறுசுறுப்பு வரும். விளையாடாதீங்க, நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். சரி, என்ன ப்ராப்ளம் சொல்லு. நம்ம 2 பேரும் ஜோடியா வந்து இறங்குனது அப்பா பாத்துட்டாரு. அடடே, பாத்துட்டாரா? ஏதாவது கேட்டாரா? இல்ல. நீ ஏதாவது சொன்னியா? சொல்ல மாட்டே. சரியான கல்லூரி மங்க குடும்பம் பாச்சே. ஒருவேளை நம்ம காதலுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னா? சரி, எந்த அப்பன் தெரிவிக்கல? அவர் எதிர்ப்பு தெரிவிச்சானா பதிலுக்கு நீ உன் எதிர்ப்பு தெரிவிச்சிட வேண்டியதானே? அவர் இஷ்டப்படி நடக்கலனா ஒரு செல்லாத காசு கூட கிடைக்காது. உன் காசுக்காக நான் காதலிச்சேன். அட்டி, உங்க அப்பா காசு இல்லாமல உன்னை என்னால காப்பாற்ற முடியும், தெரியுதா? உங்களுக்கு இவ்வளவு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அப்பா என்ன அவர் தாத்தாவே தூக்கி போட்டு வந்துடுவேன். சரி, கொஞ்ச நேரம் தாத்தா, கொள்ளு தாத்தா, அப்பா இதெல்லாம் பேசாம கொஞ்சம் இளமையா ஏதாவது பேசுவோமா? சரி, தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா தூக்கி போட்டு வந்துடுவேன். இந்த தங்கச்சியை தூக்கி போடும்போது எனக்கு கொஞ்சம் சொல்லி அனுப்பேன். சரி, கோச்சுப்பியா? உனக்கு தான் தங்கச்சியே கிடையாது. அப்புறம் சார் சார், சூடான சுண்டல் சார். கிழிஞ்சது போ. இப்ப நான் உன்னை கூப்பிட்டேனா? காலையில இருந்து வியாபாரமே அவ்வளவு சார், கொஞ்சம் வாங்குங்க சார். ஏன்டா, என் காதல கெடுத்தது இல்லாம காலையில செஞ்ச சுண்டல் வைக்கிற எனக்கு? நல்ல சுண்டல் சார், சாப்பிட்டு பாருங்க. சரி சரி. ரேணுகா, ஆனந்த் வந்துகிட்டு இருக்கிறான். நாம போட்ட திட்டப்படி இன்னைக்கு அந்த காரியத்தை முடிச்சாகணும். ஓகே. இந்த ரேணுகா எடுத்த எந்த காரியத்திலையும் தோல்வி அடைஞ்சதே இல்லை. நீங்க கவனமா இருங்க. நீங்க போங்க. ஹெல்ப் ஹெல்ப், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யாரு நீ? என்ன வேணும்? நான் ஒரு மாடல் கேளுங்க. ஒரு விளம்பரத்துக்கு போஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். 2 மாடங்க என்ன வம்பு பண்றாங்க. அது பாருங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? உன்னை வீட்டுல கொண்டு விடணுமா இல்ல அவங்கள உதச்சு வீட்டுக்கு அனுப்பணுமா? இல்ல, என்ன வீட்டுல விட்டா போதுங்க. உன் வீடு எங்க இருக்கு? முதல்ல உங்க வீட்டுக்கே போலாங்க. என் வீட்டுக்கு எதுக்கு? இந்த அலங்கோலத்துல போனா வீட்டுல பதறிடுவாங்க. கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கிட்டு உடனே போயிடுறேன், பிளீஸ். ரைட், ஓகே. என்ன பாக்குற? வண்டி கூட ஓடியா வர முடியும்? ஓகே, தேங்க்யூ. வாங்க. அடடே, வீடு ரொம்ப அழகா இருக்கே. நீங்க கூட தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க பேர் என்ன சொல்லலையே? ரேணுகா. ஸ்வீட் நேம். மிஸ் ரேணுகா, உங்களை இங்க யாரும் வரவேற்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா நான் பிரம்மச்சாரி. பச்சை தண்ணில இருந்து பலகாரம் வரல இங்க நான் தான் தயார் பண்றேன். வேலைக்காரங்க கூட வச்சுக்கல. அதனால நீங்க சீக்கிரம் புறப்படுறது நல்லது. என்ன அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னா? இன்னும் என் காதலி தப்பா நினைச்சுக்குவேன். ஓ, லக்கி கேர்ள். ரொம்ப நாள் பழக்கமோ? சேச்சா,
4 நாளைக்கு முன்னாடியே கண்ணால பேசிக்கிட்டோம். இப்ப கொஞ்சம் மனசு பேச ஆரம்பிச்சிருக்கு. தட்ஸ் ஆல். ரொம்ப ஓபனா இருக்கீங்களே. மத்தவங்களும் அதே மாதிரி ஓபனா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். கொஞ்சம் இந்த பட்டனை கழட்டுறீங்களா? மேடம், நான் ஓபனா இருக்கணும்னு சொன்னது மனச. புரியுது. அந்த மோடங்கிட்ட இருந்து தப்பிச்ச போது கை கொஞ்சம் சுளுக்கிடுச்சு. அதனாலதான் உங்களை கழட்ட சொல்றேன். அது சரி, இப்ப இதையும் கழட்டிட்டா வீட்டுல ரொம்ப தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க? நோனா, என் ஃப்ரெண்டு வீட்டுல வேற ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு போயிடுறேன். அது வரைக்கும் உங்க ட்ரெஸ் ஏதாவது இருந்தா கொடுங்களேன். அதானே பார்த்தேன். இதெல்லாம் சொல்லாம திடீர்னு பயமுறுத்திட்டீங்களே. கொஞ்சம் இங்கே இருங்க, வரேன். மிஸ் ரேணுகா, இந்தாங்க. தேங்க் யூ. மாடியில ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இங்க நீங்க பீரோல இருந்து சின்ன பெட்டி வரல எங்க தேடினாலும் கிடைக்காது. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, வேற ஷர்ட் தேடினீங்களே, அதத்தான் சொன்னேன். எல்லா ஷர்ட்டையும் லாண்டரிக்கு போட்டேன். ஆமாமா, இந்த கிளாத் ரொம்ப மெலிசா இருக்கு. அதனால தான் தேடினேன். சொல்றேன், சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. தேங்க்யூ. ஆனா ஒண்ணே ஒண்ணு குறை. என்ன சொல்லுங்க? சக்கரை போட மறந்துட்டீங்க. ஓ, ஐம் சாரி. இத வந்துட்டேன். சக்கரை போட்டதாதான் எனக்கு ஞாபகம். ரேணுகா, 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 ரேணுகா. ஆனந்தா, ஆனந்தா. அடடே, இங்கதான் நிக்கிறியா? போன விஷயம் என்னாச்சு? போன விஷயம் தானே ஆனந்தா. நானும் விதவிதமான வேஷங்கள்ல ஊரு பூரா அலசுன்னு அலசி பார்த்துட்டேன். ஒரு பய கூட சிக்க மாட்டேன்ட்டான். செவனேன்னு வந்துட்டேன். அது சரி, வம்பு சாவடிக்கு உனக்கு ஏதாவது விஷயம் கிடைச்சதா? வம்பு கிடைச்சிருக்கு. ஆனா அது சாவடிக்கு வருமா வராதாங்கிறது கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் ஏன் மூடிக்கிட்டு இருக்க? கண்ணை தர. நான் ஏன் கண்ணை சொல்லல, உள்ள ஒருத்தி படுத்திருக்கா. படுத்திருக்காளா? இந்த பொண்ணுதான் அன்னைக்கு பேரோடு கோயில் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தா. நிச்சயமா. வேதகிரி, அந்த பொண்ணு எதுக்கா இங்க வந்திருக்கான்னு இப்பதான் புரியுது. வா. எதுக்கு? ஐயோ, இங்கதானே இருந்தா. அதுக்குள்ள கலை போட்டோம். ஐயோ, உள்ள இருக்கலாம். வாடா, அறிவு கெட்டவனே. எங்க போயிருப்பான்? உங்களை ஏமாத்திட்டு போட்டாளடா. இல்லையா? அவ கண்ணை திறக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம்னு சொன்ன. அவ கதவையே திறந்துட்டு போயிட்டாளடா. எங்க போயிட போறா? இந்த விட்டு பிடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு வராது. புட்டிச்சா குரங்கு புட்டித்தான். நம்ம பிளான் படியே அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமாயி
வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். சில இடங்கள்ல தேடி பார்த்தேன், அந்த ஆதாரம் கிடைக்கல. அவன் திடீர்னு வரவே ஸ்ப்ரே அவன் முகத்துல அடிச்சேன். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அது அவன் புடிங்கி ஓ முகத்துல அடிச்சிட்டான். நீ மயங்கிட்ட. தென் அப்புறம் மயக்கம் தெளிஞ்சும் தெரியாத மாதிரி கடந்தேன். அவன் அசந்த நேரம் பார்த்து நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அப்படியா? இந்த ஆதாரத்தை அவனையே கொடுக்க வைக்கிறேன். மேக்சிமம் அவனுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த ஆதாரத்தை அவன் என்கிட்ட கொடுக்கறத தவிர அவனுக்கு வேற வழியே இல்லை. டெஃபினட்டா அவங்கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஜஸ்ட் a minute. ரேணுகா, போன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. செக் பண்ணு. குயிக். கண்டினியூ. அவனுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த ஆதாரத்தை அவன் என்கிட்ட கொடுக்கறத தவிர ரேணுகா, அம்மையாருக்கு நாம என்ன குறை வச்சோம்? இவங்க ஏன் ஸ்பையா மாறினாங்க? அதுக்கு காரணம் யாருன்னு உள்ள கொண்டு போய் மரியாதையா கேளுங்க. இருட்டினதுக்கு அப்புறம் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. இனிமே தைரியமா சுத்தலாம், பகிரங்கமா சந்திக்கலாம். ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. உஷா, என்ன பண்ண முடியும்? உன் தலையெழுத்து. இப்ப கூட மனசை மாத்திக்கலாம். என்ன இப்படி அடிக்கிறாரு? கராத்தே கத்துக்க வந்தீங்க, காதலிக்க கத்துக்கிட்டீங்க. எதுக்கு வரோமோ அதை கத்து கொடுக்க மாட்டாரு. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். கொஞ்சம் ஏத்தி விடுங்க மாஸ்டர். இப்ப பொண்ணு விட புள்ள விட ரெண்டுமே நீங்க தான். எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆனந்த், உங்க ரெண்டு பேருக்கு எந்த சமயத்திலும் உதவி செய்ய நான் இருக்கேன். தைரியமா வாழ்க்கை என்ஜாய் பண்ணு. தேங்க்யூ வெரி மச். டேய், இவர்கிட்ட விட்டு போறியா? இருந்து வாங்கி கட்டிட்டு வா. எங்க? நாம போலாமா? வெயிட். எங்கடா போயிருந்த நீ? எல்போர்டு. இது எதுக்குடா? வாழ்க்கையில முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இத மாட்டி விட்டனா ரோட்ல ஒரு பய குறுக்க நிக்க மாட்டா, ஃப்ரீயா போயிடலாம். எனக்கு எதுக்குடா மாலை? உன் கையில பூ மாலையை கொடுத்து பழமொழி சரியான பாக்கதான். கல்யாணம் உனக்கு, மாலை எனக்கா? விஷ்ணு, நான் போயிட்டு வரேன். ஓகே சார். லாவண்யா உங்களை பாக்கணும்னு வர சொன்னாங்க. நீங்க யாரு? அங்க வந்தா புரியும். பயங்கர சஸ்பென்ஸா? சரி. இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சுப்பா. என்ன நிம்மதி? இவ்வளவு நாளும் கற்பனையில தான் உங்களோட குடும்பம் நடத்தி கனவுல புள்ள குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேதான் அது நடக்க போகுது. அப்படியா? சரி, உன் கனவுல நான் என்னென்ன செஞ்சேன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடு. அதெல்லாம் இப்பவும் செஞ்சிடறேன். வெக்கம் கூட வருமா உனக்கு? இது இருக்கா உன் கனவுல? இது சார் போஸ்ட். யாரா அவன் கரடி? உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஐயோ, யாராவது வெடிகுண்டு வச்சு அனுப்பிச்சிருக்க போறாங்க. வெடிகுண்டா? வெங்காயத்தை வச்சு அனுப்பிச்சிருப்பாங்க. நீ சும்மா இரு. ஓ, டேப் ரெக்கார்டர். வெரி குட். பியூட்டிஃபுல். மணமக்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுடைய நன்றி எனக்கு தேவையில்லை. ஆனந்த், அந்த ஆதாரம் 12 மணி அவகாசத்துக்குள்ள என் கைக்கு வந்தாகணும். அது வரைக்கும் என் ஆட்கள் உங்களை நிழல் மாதிரி தொடருவாங்க. தப்பிக்க முயற்சி செஞ்சா அநியாயமா உன் உஷாவுடைய வாழ்க்கை வீணா போயிடும். ஐயோ, என்னங்க இது? டைஸ் புது மாதிரியா மிரட்டுறான். புதுசா கல்யாணம் வீட்டுக்கு வந்த உடனே இப்படி ஒரு அபசகுணமா? எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாத. ஒரு வேலை செய்வோமா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இடத்த மாத்திருவோமா?
இங்க ஒரு பையன் வந்து தொந்தரவு பண்ண முடியாது. ஒரு பய வர சான்ஸ் இருக்கு. யாரு? நமக்கு பிறக்க போற பையன். ரூம் பாய். வர மாட்டானே. டோன்ட் டிஸ்டர்ப்னு போர்டு தொங்க விட்டானே. ஐயோ, ஏசி ஆஃப் ஆயிடுச்சு. காத்தே வராது. வேணா ஜன்னலை திறந்து விட்டுறேன், காத்தாவது வரும். திறந்து விட்டுமா? ஐயோ, என்னங்க இது? எனக்கு என்னமோ அந்த ரெட் லைட்டை பார்த்தா பயமா இருக்கு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். நீ சும்மா இரு. சார், குட் மார்னிங் சார். சாரி, சில்லற இல்லப்பா. அது இல்ல சார், உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவகாசம் முடிய இன்னும் 8 மணி நேரம் இருக்குன்னு ஞாபகப்படுத்துறேன். சார், சிக்னல் விழுந்தாச்சு. தண்ணி எடுங்க சார். நல்லா சாப்பிடுங்க. இந்த கிச்சன் சிக்கன்ல இருந்து வந்திருக்கு. கிச்சன்ல இருந்தா சிக்கன் வந்திருக்கு. சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு தடவை சாப்பிட்டா போதும், ஓஹோன்னு இருக்கு. என்ன இருக்கு? எல்லாம் மெனுல இருக்கு சார். கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. யாரா ஒண்ணு அனுப்பிச்சது? யாரு? நீங்க தான் சார் கூப்பிட்டீங்க. நான் கூப்பிட்டேன். என்னடா விளையாடுறீங்க? ஒருத்த 12 மணி நேரம் தான், ஒருத்த 6 மணி நேரம் தான், நீ 1/2 மணி நேரம். தலை உடம்புல நிக்காது தெரியுமா? சார், இன்னும் 1/2 மணி நேரத்துல கிச்சனை அடைச்சிருவாங்க. அதுக்காகத்தான் சொல்ல வந்து நீங்க இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. நீ அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் இல்லையா? நான் சர்வர் கூட்டத்தை சேர்ந்தவன் சார். சார், பிளேட் எல்லாம் உடைச்சு பிடிங்க சார். சாரி, இதெல்லாம் நீங்க பில்லுல சேர்த்து போட்டுருங்க, நான் கொடுத்துறேன். வணக்கம் சார். பிளேட் உடைஞ்சதுக்கு பில்லுல போட்டுருவீங்க, ஆனா என் பல்லு. சாரி, ஐம் டெரிபிளி சாரி. சார், வந்ததுல இருந்தே ரொம்ப சூடா இருக்கீங்களே, என்ன செட்டப் ஆகலையா? யோ, இது என் ஒய்ஃபியா? வணக்கம் வணக்கம். ஒன்னும் ஆர்டர் பண்ணலையா? வேற ஆள் அனுப்புறோம் சார். நமச்சிவாயம். ஹலோ, என்னுடைய மனமார்ந்த அனுதாபம். யார் நீ? நீ விதவையாக போறதுக்காக வேதனைப்படுற ஒருத்தர். என்ன வளர்ற? புருஷன் தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிட்டுக்கிட்டு இருக்கான். அது உன் தாலிக்கு ஆபத்தானதுன்னு சொல்றேன். அதை பத்தி விவரமா அப்புறம் பேசுறேன். முதல்ல வெளியே போற புருஷன் அனுப்பி. ஹலோ உஷா, ஹலோ. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். யார் போனு? ஏதோ ராங் நம்பர். ஹலோ, என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு. உன் புருஷன் பெட்டியை மறந்துட்டு போறான். இருக்கான்னு பாரு. ஆமா, எடுத்துக்கிட்டு போறதுக்காக திரும்பி வர்றான். போனதும் மறுபடியும் போன் பண்றேன். போன வச்சிரு. உஷா, பெட்டியை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். என்ன டெலிபோன் கிட்டே நிக்கிற? அது வந்து உங்க அப்பாவுக்கு போன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிய? ஆமா. உனக்கு எது சரின்னு தோணுதோ அது செய். நான் வெளியே போயிட்டு வரேன். கதவை தாப்பா போட்டுக்க. யார் வந்தாலும் திறக்காத. நான் வந்தா தட்டுவேன். எப்படி தட்டுவேன் தெரியுமா? ஓகே, சிரிக்க மாட்டியா?
பாய். ஹலோ, புருஷனை பத்தி விரிவா விவரமா பேசணும்னு சொன்னேனே, அது போன்ல இல்ல, நேர்ல. எத்தனை மணிக்கு எந்த இடத்துல எங்க கார் வரும்னு அடுத்த போன்ல சொல்றேன். புருஷன் மேல அக்கறை உள்ள மனைவியா இருந்தா மறுக்காம வந்துடு. புத்திசாலியா இருந்தா இது போலீஸுக்கோ உன் புருஷனுக்கோ சொல்லாம இரு. அப்படி மீறி சொன்ன உன் புருஷனை உயிரோட பார்க்கவே முடியாது. ஓகே? ஜஸ்ட் a minute. ஆனந்த் பேசுறான். உடனே அவனுக்கு வர சொல்லு. ஹலோ ஆனந்த், நான் விஷ்ணு பேசுறேன். ஆமா, இன்னைக்கு லாவண்யா ஃப்ரெண்டுக்கு பர்த்டேயா, அப்போ பார்ட்டி தராளாம். நம்ம 2 பேரையும் வர சொல்லி இருக்கா. அப்படியா? எந்த இடத்துல? அது வந்து நம்ம பாரிஸ் ஹோட்டல்ல. அது நீ கூட ரொம்ப நாளா இங்க வரணும்னு ஆசைப்பட்டியே. வந்துட்டீன்னா நமக்கு நல்ல சான்ஸ். வந்துடுறியா? சரி சார், நான் வரேன். தேங்க்யூடா, தேங்க்யூ. ஹலோ ஆனந்த், வாடா வா. லெட்ஸ் கோ. என்ன அண்ணா அங்கே நின்னுட்ட? கம் இன். இது வந்து ஹலோ ஆனந்த். ஹாய். ஓ, உனக்கு ரேணுகாவை முன்னமே தெரியுமா? கொஞ்ச நேரம் பழகினாலும் ரொம்ப நெருங்கி பழகிருக்கு. ஆமா, எனக்கு ரேணுகாவை லாவண்யா மூலமா தான் தெரியும். அவங்க 2 பேரும் உயிர் சிநேகிதிகள். ஓ, லாவண்யா அவங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய சிநேகிதின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இவர் சொன்னதையே தான் நானும் சொல்றேன். 2 பேரும் உயிர் சிநேகிதிகள். இன்னைக்கு ரேணுகாவுக்கு பிறந்த நாள். ஐயா, தெரிஞ்சிருந்தா ஏதாவது பரிசு கொண்டு வந்திருப்பேனே. என் பிறந்த நாள் பரிசா? நீங்களே வந்திருக்கீங்களே. தேங்க்யூ. ஆமா, லாவண்யா உயிர் சிநேகிதி அப்படின்னு சொன்னீங்க. ஐ டோன்ட் see her anywhere. எங்க? அது அவ இங்க மேலதான் இருப்பா. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் லாவண்யா பார்த்து வரேன். கேரி ஆன். வாங்க, கம் ஆன். இங்க என்ன சந்திப்பீங்கன்னு நினைச்சிருக்கவே மாட்டீங்க இல்லையா? எதிர்பார்க்காத நிகழ்ச்சிகள் எத்தனையோ நடக்குது. போக போக பாருங்களே, இன்னும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுன்னு. நடக்கிறதெல்லாம் நல்லதாவே இருக்குங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ரேணுகா, யாராவது இன்னும் வரணுமான்னு கொஞ்சம் பாரு. முக்கியமான விருந்தாளி தான் வந்தாச்சே. எக்ஸ்கியூஸ் மீ. பரிமாறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறோமே. எத்தனை பேர் வந்தாலும் திருப்பி பரிமாற நானும் தயாரா இருக்கேன். ஓ, கொஞ்ச நேரத்துல அதையும் பார்க்கத்தானே போறோம். பாப்போம். நீ சொன்னபடி ஆனந்த குணந்து ரேணுகா கிட்ட சேர்த்தாச்சு. வெரி குட் விஷ்ணு. உன்னுடைய பாராட்டு எனக்கு தேவையில்லை. எனக்கு லாவண்யா தான் தேவை. எனக்கு ஆனந்த் தேவையில்லை. அவங்கிட்ட இருக்கிற ஆதாரம் தான் தேவை. இன்னும் நான் என்ன செய்யணும்? லாவண்யா பதிவு பண்ணின டேப்பை எல்லாம் அவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்த மாதிரி ஆனந்த் அபகரிச்சு வச்சிருக்கிற ஆதாரத்தை நீதான் என்கிட்ட கொண்டு வந்து தரணும். முயற்சி பண்றேன். முடியலன்னா உனக்கு நான் இதே பதில் தான் சொல்ல வேண்டி வரும். ஞாபகம் வச்சுக்க.